இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். 8 முறை இந்திய அளவில். தமிழ்நாட்டில் கடைசியா எப்ப நடத்தப்பட்டது? 2002 197 தொகுதிக்கும் 2005 37 தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து, யாரு ஓட்டு போடுறாங்க, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும். இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீலில் ஒருத்தர் கூட வரல. முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12 மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஆரம்பகால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார. ஏன்னா மாநில அரசு தான் ஆபீசர்ஸ் கொடுக்கணும். ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபீசர் BLO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ERO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் AERO கொடுக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள். எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய COவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது BLOவா இருக்கட்டும், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும், நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இந்த 3 விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள். ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க. இதை 3ஐயும் உங்களிடம் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம